اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا محمد وعلى سيدنا محمد أزما في علم الله صلاة دائمة بجواب الكلام. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد الفاتح لما وخلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله وصحبه حق بالمستقيم. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد وآله وعلى وقت سلطان الشاه محمد سيد عبد القادر حسن حسين. اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد وآله وعلى الشيخ سيد عبد القادر وعد كل شيء أحاط بعلمك وجلال وكرمك ونفة مشيتك. அல்லாவுடைய கைக்குள்ள பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்துக்கு வழிமாறும் நாதாகிற துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஸலாஹு எல்லா வகையான நற்பாக்கி தந்து அருள் பரிசீலனை. அல்லாஹ் ஜல்ல ஸலாஹு தஆலா தன்னுடைய திருமறை சுற்றி அடைகிறான். வான ஃபக்து பீஹி மின் ரூஹி, என்னிலிருந்து என் ரூஹை என்ன செய்து உங்களுக்கு நான் ஊதுனேன். வான ஃபக்து பீஹி மின் ரூஹி, என் ரூஹை உங்களுக்கு நான் ஊதுனேன்னு சொல்றான். அப்போ இந்த ரூஹும் ஒன்று நமக்கு இருக்குமானால் நமக்கு அவனுடைய சிபத்து 7 இருக்கும். ஒன்று ஹயாத்து, மற்றொன்று இல்மு, மற்றொன்று இராதத்து, மற்றொன்று குதிரத்து, மற்றொன்று சமூ, மற்றொன்று பசர், மற்றொன்று கலாம். இந்த ரூஹ் இருக்கிறதுமே நான் ஹயாத்தா இருக்கிறோம். இந்த ரூஹை வைத்து நாம் யாரோட ஹயாத்தா இருக்கிறோம்? ரூஹை வைத்துக்கொண்டு யாரோட ஹயாத்தா இருக்கோம்? இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்கிற காலத்தில் உழைப்புல ஹயாத்தா இருக்கணும், மனை மக்கள் ஹயாத்தா இருக்கணும், தாழ்ந்துகளை ஹயாத்தா இருக்கணும். ஹயாத்து எது இல்லையோ அது என்ன இல்லை, ரூஹ் இல்லை, மையத்து தான். ஹயாத்துல மையத்து. ஒவ்வொரு காரியங்களும் நம்ம டீ குடிக்கிறோம், இந்த டீ குடிச்சு ஒரு சூடு காண்டி குடிக்கிறோம், குடிச்சுட்டா உள்ள போனஸிருக்கு இன்னும் வருது. அத மாதிரி நம்ம வந்து அல்லாஹும் நினைக்கிறோம், உள்ளத்தால் நினைக்கிறோம், நாவா நினைக்கிறோம், ரூஹால உணர்த்துறோம். இதை கொண்டு நமக்கு எது புத்துணர்ச்சி பெறுது அப்படின்னு கேட்டா, முதல்ல இரத்த நாணங்கள் புத்துணர்ச்சி பெறுது. இரண்டாவது இரத்த நாளத்தில் ஓடக்கூடிய உயிரணுக்கள் புத்துணர்ச்சி பெறுது. மூன்றாவது அந்த உயிரணுக்குடைய வெளிப்பாடு ஹயாத்தை வெளிப்படுத்துது, அறிவை வெளிப்படுத்துது, நாடத்தை வெளிப்படுத்துது, தத்துவத்தை வெளிப்படுத்துது, கேள்வியை வெளிப்படுத்துது, பார்வை வெளிப்படுத்துது, பேச்சை வெளிப்படுத்துது. அப்போ கல்பு ரூஹு ஹயாத், கல்பு ரூஹு ஹயாத். உன் கல்பு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் பக்கம் ஹயாத்தா இருக்கணும். இந்த ஹயாத்தை கொண்டு அந்த கல்பு ஓட்டிருக்க ரூஹ் இருக்கு தெரியுமா, அது ஹயாத்தா இருக்கும். இந்த கல்பும் இந்த ரூஹும் சேர்ந்து சொல்லும் போது உன்னோட நாவு ஹயாத்தா இருக்கும், உன்னோட நாவு ஹயாத்தா இருக்கும். அப்போ உன்னோட கல்பும் ரூஹும் நாவும் சேர்ந்து ஹயாத்தா இருக்கும்போது அவன் உன்னோட ஹயாத்தா இருப்பான், நீ அவனோட ஹயாத்தா இருப்ப. அவன் ஒன்று ஹயாத்தாக்கிறத கொண்டு அவன் நீ அவனோட ஹயாத்தா இருக்க கொண்டு இரண்டு பேரையும் ஒன்றும் பிரிக்க முடியாத நிலைக்கும். எப்படி போல அப்படின்னா, லா நான் இல்லை அவனை ஒழிய, இலாஹு தேவைகள் இல்லல்லாஹு எல்லா தேவையும் அல்லாஹ் ஒன்றும் இல்லைப்பா. நீங்க அல்லாஹ் பூர்த்தியாக்கும், நீன்னு எனக்கு தருது, நீ என்ன உதவி செய்யுது, நீன்னு இருக்கிற உன்னை பார்த்து தான் இருக்கிறேன், போடா போடா அப்படின்றான். ஆனா அல்லாஹ்வுடைய இது கொண்டு அவனுக்கு எல்லாமே ஹயாத்தாகும். இப்போ லா ஆழ்மை, இலாஹு அடிமை, இல்லல்லாஹு உள்ளமை. இந்த லாங்கிற வார்த்தையை இந்த முகம்மதுல வச்சுட்டா இந்த முகம்மது ஆள ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்துல இருக்க வசதி எல்லாம் எதை கொண்டு இருக்கு அப்படின்னு கேட்டா நூரை முகமதியா கொண்டுதான் இருக்கு, நூரை முகமதியா கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ நம்ம தேவை இல்லாம பூர்த்தியும். லா இலாஹ அடிமை, இந்த இந்த உள்ள இலாகுன்ற வார்த்தை அடிமைன்னு சொல்ல, இந்த அடிமைங்கிறது அல்லாஹ்வோட இருக்கிற அந்த முகம்மதுன்ற வார்த்தைக்கு அடுத்து ரசூலுன்ற ஊர் இருக்குல்ல தெரியுமா,
அதுல அந்த திக்கிற அடிமையாக்கு. அடிமையாக்கு. அடிமையாக்கிட்டா நீ எதை பார்க்குறியோ அது ஹயாத்தாகும், அது ரூவாகும். உள்ள கேட்கலாம் முன்னால வரும், உள்ள கேட்கலாம் முன்னால வரும். இரண்டாவது இல்லல்லா, எல்லா தேவையும் அல்லா தான் பூர்த்தி ஆக்குறான் அப்படின்னு நினைக்க ஒரு இல்லை. எல்லா தேவையும் அல்லா தான் பூர்த்தி ஆக்குறான் அப்படி உள்ள இந்த இல்லல்லா பூர்த்தி ஆகிற கொண்டு உள்ளமையில வைத்து லா அடிமை இலாக லா ஆழ்மை இலாக அடிமை இல்லல்லாக உள்ளமை, இந்த உள்ளமைய இந்த முகமது ரசூல் அல்லாஹ்ல வை, எல்லாத்தையும் அல்லாஹ்வை பூர்த்தி பண்ணுவான். எல்லாத்தையும் இல்லல்லால இருந்து இங்க அல்லாஹ்ல வை, எல்லாத்தையும் அல்லாஹ் பூர்த்தி பண்ணுவான். ஒரு மனிதன் முழு ஈமான் இஸ்லாம் கொண்டவன், முழு ஈமான் கொண்டவன், முழு ஈசானை பெற்றவன், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொண்டுதான் எல்லா பரிபூர்ணத்தையும் அடைவானை தவிர்த்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த பரிபூர்ணத்தையும் அடைய மாட்டான். இது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பரிபூர்ணம் அடையக்கூடிய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அவன் வாழ்க்கைங்கிறது கட்ட வண்டி மாதிரி இருக்கும். அவன் செய்யக்கூடிய செயலு பறக்கிற ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். அவனோட காரியம் ராக்கெட் மாதிரி செல்லும். வெளியில பார்க்கும்போதும் எப்படி இருக்கான், கட்டோடி தள்ளிட்டு போற மாதிரி தான் இருக்கும், சேக்கோடி தள்ளுற மாதிரி இருக்கும் அவன் வாழ்க்கை. இது மேல என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு மனிதன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம யா அவ்வல் அவலீன் வ யா ஆஹில் ஆஹிரீன் வ யா தல் குவத்துல் மத்தீன் யா ராஹிம் மசாக்கீன், என்னைக்குமே நாம் எவ்வளவு நிலையில் இருந்தாலும் நாம் ஏழ்மையா உள்ளவன் தன்னை நினைக்கணும். ரசூல் கட்டுத்தந்த வழிமுறை. நாம் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சது அது நம்மளுக்கும் நடக்கல, அல்லாஹ்வுக்கும் நடக்கல, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நாம் ஏழ்மையா தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். ஏழ்மையுடைய வாழ்க்கை தான் ரசூலுடைய வாழ்க்கை. ஏழ்மையுடைய வாழ்க்கை தான் ரசூலுடைய வாழ்க்கை. அப்போ நம்மள இருந்து வெளியாகி வெளியே மக்கள் பார்ப்பான்ல, அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா, அவர் என்ன ஏழ்மைன்னு சொல்ல, அவர் பெரிய கோட்டீஸ்வரன்பா. யார் சொல்லுவா? அப்போ நம்ம கட்டவணி தான் ஓட்டுறோம், கட்டவணி தான் ஓட்டுறோம். அந்த கட்டை வண்டி ஹெலிகாப்டர் பறகு, அந்த ஹெலிகாப்டர் ராக்கெட்டா போகுது. அப்ப வாழ்க்கையில துனியாவில் நாம் வாழும்போது அமல்ல எளிமையா வாழணும், அமல்லையும் எளிமையா வாழணும். ஏன்னா பெரிய செப்பா போட்டு தலைப்பாக்கிட்டே பெரிய தசி வச்சுட்டு ஓட்டக்கூடாது. கல்புக்கும் உனக்கும் உள்ளது அமல், ரூஹுக்கும் உனக்குள்ளதான் அமல், உன்னுடைய நாவுக்கும் உனக்கும் உள்ளது அமல். ஒரு நாவு துதிக்கிறது மறைவா துதிக்கும் போது உன் காது கேட்கும், உன் கல்பு நினைக்கிறது உன் கண்ணு பார்க்கும், உன் ரூஹு உணர்த்துறது உன் உறுப்புகள் எல்லாமே பார்க்கும். ரூஹு உணர்த்துறது உறுப்பு எல்லாம் பார்க்கணும். அப்போ இதே விஷயத்த நம்ம குருமான் ஒரு கவியில சொல்லுவாங்க, சிபாத்தண்ட கருதனிலே சிறாய் ஓடும் தோணிதான், ராத்தண்டா கரதனிலே ராத்தாய் சேர்க்கும் யாகுவே. சிபாத்தண்டா கரதனிலே சிறா ஓடும் தோணிதான், ராத்தண்டா கரதனிலே ராத்தா சேர்க்கும் யாகுவே. இது உடல், இது பெரிய கடல்னு வச்சுக்கிறோம். இதுல தோணி எது ஓதுறோம், ரூஹு ஓடும். தோணி எது ஓடுறோம், ரூஹு. ராத்தண்ட கருதனில அந்த தோணிக்கு ரெண்டு மட்டை இருக்குல்ல, ஓட்டக்கூடிய மட்டை, லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சிதா முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பிடிச்சாரு. அது அசைத்தான செய்யும், முகமது ரசூலுல்லாஹ்னு சேரும். அப்போ ராத்தண்டா கருதனிலே ராத்தா சேர்க்கும் யாகுவே. அப்போ உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, அவனை கொண்டு அவனால் இருந்து அவனை கொண்டு அவனை பெற்று அவனை கொண்டு அவனால் இருக்குதா ஒன்று என்ன செய்யும், எல்லாரும் பரிபூர்ணமாக்கும். இல்லை நாம இப்போ என்ன பணம் இருக்கு, என்ன சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நான் அப்படி வச்சிருக்கேன் எப்படி வச்சிருக்கேன், ஒண்ணுக்குமே ஆகாது.
எவ்வளோ காலம் பணம் இருந்தாலும், எவ்வளோ காலம் சொத்து இருந்தாலும், வாயில கிடத்தா தண்ணியா தரத்துக்கு மனைவியும் மக்களும் வேணும். அந்த மனைவி மக்கள் எப்படி வச்சுக்கணும்? ஆசையோட நேசத்துல பாசத்துல பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, உனக்கு துவா யார்கிட்ட பெறணும்? நீ வளருங்காலத்துல தாய் தகப்பனோட துவா முழுமையா நீ பெறணும். ஆசிரியரோட துவா முழுமையா பெறணும். பிரியாரோட துவா முழுமையா பெறணும். ரெண்டாவது, எந்த மனிதனோட நீ பழகி கொள்றியோ அந்த மனிதனோட நேசத்தை வைத்து அந்த மனிதனோட துவாவை முழுமையா பெறணும். இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டா, நாம் யாரை பார்த்தாலும் கண்ணியமா பார்க்கணும், யாரை பார்த்தாலும் கண்ணியமா பேசணும், யாரை பார்த்தாலும் கண்ணியமா நடக்கணும். அவன் எப்படி இருந்துட்டு போறான், அவன் எப்படி, அது நமக்கு அவசியம் இல்லை. அப்போ அந்த நிலையை உள்கொண்டு நான் போகும்போது ராத்தண்ட கடதலில ராத்தா சேர்க்கும். யார் செத்துவா? யார் கொண்டு சொல்லுவா? அல்லா கொண்டு சேர்க்கும். அப்ப இந்த ரூஹு உன ஃபக்து நீ மின் ரூஹி, என்னிலிருந்து இந்த ரூஹை நான் ஊதினேன். இந்த ரூஹு யாருக்குள்ளது? உன்னால பிடிச்சி ஒரு மூத்து மிந்தி ஒரு 10 நிமிஷம் நான் சின்ன வரை சொல்ல முடியுமா? இப்ப இல்லாம பேசுறோம். நான் நினைச்ச நரகத்தை காட்டு வந்துடும். ஒன்னும் ஒரு கொக்கி போட்டா மீன் தூண்டில மாட்டிட்டா காட்டு. என்ன மனிதனுடைய நாவு இருக்கு தெரியுமா? ஆழமுள்ள அழகாக மட்டும் சொல்லுவோம். அதான் அல்லது நஹசுனு கௌலம் மிம்மந்தா எல்லாய். நல்ல வார்த்தை பேசணும், நல்ல வார்த்தை சொல்லணும், நல்ல வார்த்தை செய்யணும், நல்ல வார்த்தை எண்ணணும், நல்லோடு குடியிருக்கணும், நல்லோடு இணங்கி இருக்கணும், நல் சுகப்பத்து பெறணும். ஒரு கஷ்டமான விஷயம் ஏப்படா ஒண்ணு இல்லடா அப்படின்னா ஒண்ணு இல்லாம ஆகிடும். நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு அப்படி மாறியா வருவான். என்னடா ஒண்ணு இல்லடா போடா. எதை கொண்டு அவன் லாபம் தான் இல்லாவா நம்ம இருக்கிறோம். நம்ம வார்த்தை இல்லல்லா பூர்த்தி ஆகுது. அப்படி எப்படி இருக்கணும்? முகமது ரசூலுல்லாஹ் இருக்கணும். அவன் இல்லைன்னு வரான், நான் இருக்குன்னு சொல்றோம். அவன் இல்லைன்னு இல்லைன்னு வரான், நான் இல்லா தேவை இருக்குன்னு சொல்றான். இல்லல்ல அவன் வந்துடுவான்ல. யார் வந்துடுவா? அப்ப இந்த என்னிலிருந்து இந்த ரூஹை ஊனே, இந்த ரூ நமக்கு இல்ல, அவனுக்கும் நமக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்துது, நமக்கு அவனுக்கு உறவு ஏற்படுத்துது, நமக்கும் அவனுக்கும் இணக்கத்தையும் உருக்கத்தையும் உருவாக்கத்தை ஏற்படுத்துது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை விளங்கி அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் பெற செய்வானாகும்.